செந்தில்குமார் அவரோட கேஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் அவங்களோட காரில் உண்மையாகவே 10 சவரன் நகை இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட கார் சாவி கொடுத்து பார்க் பண்ண சொல்லணும். அதுவும் இந்த அண்ணா இவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்ற காரணத்தினால இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு தான் அந்த காரை பார்க்கே பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உண்மையாகவே அந்த 10 சவரன் நகை காணாமல் போயிருந்துச்சுன்னா கூப்பிட்டு இவரை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். எனக்கு ஆக்சுவலி முன்னாடியிலேருந்தே காரில் 10 சவரன் நகை இருக்குமா முதல்ல, இவங்க சும்மா சொல்கிறாங்கன்ற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாயர் சொல்லியிருப்பாரு இது பொய் கேஸ் தான் அப்படின்ற மாதிரி. அவங்க 2 பேருக்குள்ளே நடந்த ஏதோ ஒரு வாக்குவாதத்தினால இந்த மாதிரி அவங்க பொய் கேஸ் போட்டி பண்ணாங்கன்னா இப்போ இல்லை, அவர் உயிரோடையே இல்லை. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, எவ்வளோ பெரிய பவரில் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, காசு இல்லாதவனுக்கு கடைசியில் இதுதான் நிலைமை அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்காக எத்தனை பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாலும் ப்ராப்பரான ஜஸ்டிஸ் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியல. நடந்த சாத்தாங்குளம் கேஸ்க்கே இப்போ வரைக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கல.